பாத்தீங்கன்னா இந்த ஆபரேஷனை பண்ணதே உதயநிதி. விஜய் சிஎம் சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத என்னால ஏத்துக்க முடியல. எப்படியாவது அதை காலி பண்ணணும். பார்த்துக்குவோம் என்ன வேணாலும் நடந்து அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க 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 இந்த ஆபரேஷனை செஞ்சது உதயநிதி தான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை எடுத்திருக்காங்க. அப்ப உதயநிதியை நெருங்கணும் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டான ஆதாரங்கள் வேணுங்கிறதுக்காக தான் சிபிசிஐடி இன்னும் தீவிரமா விசாரணை அப்படிங்கிறத பண்ணுது. உளவுத்துறை சும்மா வட்டம் கட்டி எடுக்கிறாங்க, கழுகு மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் மாட்டி ஆதாரங்கள் எடுக்கப்படும் பட்சத்துல உதயநிதி தூக்கப்படுவாரு. உதயநிதியை தூக்குவாங்கன்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுகவுக்கு. அதனாலதான் ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இப்படி ஏகப்பட்ட பேர் மேல கேஸ் இருக்கு. எல்லாரும் அரெஸ்ட் ஆயிடுவாங்க போல இருக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு என் பிள்ளையும் கடிச்ச கதையாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க இருந்து லண்டனுக்கு போன் பறக்க, அப்பா மாட்டிக்கிட்டோம்ப்பா, ஆப்பு சீவிக்கிட்டு இருக்காங்கப்பா, எப்ப கொண்டாந்து சொருவாங்கன்னு தெரியாதுப்பா, நான் அவங்க தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்னு நினைச்சேன், கடைசியில சேப்பாக்கத்துக்கு இடைத்தேர்தல் வந்துடும் போல இருக்குப்பா அப்படின்னு ஒப்பாரி வைக்க, இங்க இருந்து லண்டனுக்கு போன் பறந்து, லண்டன்ல இருந்து டெல்லிக்கு போன் பறந்துதான் இந்த சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ சூரியன் நான் தாமரை, நீ வந்தால் நானே மலருவேன் அப்படின்னு. அப்ப